ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்சி கிச்சன். நாம் இன்றைக்கி 3 வகையான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பனானா பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா பழுத்த ஏத்தம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். இதோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 பீஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவு ஒரு 1/4 கப் இருக்கும். இப்போ நம்ம கேஷ்யூ நட் எடுத்து அதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே இன்னொரு வெசல்ஸில் நம்ம 1/2 கப் சர்க்கரை எடுத்து அதை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் 1 கப் கோதுமை மாவு எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ண பனானா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பனானா பர்ஃபி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே அளவோட நீங்களும் செய்து பாருங்கள். எந்த பனானா வேணுமானாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இனி நம்ம மெல்ட் பண்ண சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதில் கல் தூசியெல்லாம் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் எப்பவுமே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இந்த ஸ்வீட்டு வாயில் வச்சதுமே கரைஞ்சி போகிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள், கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். இப்போது நம்ம ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் 1/2 டீஸ்பூன். கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ண நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் பட்டர் இல்லைன்னா நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பனானா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வேறொரு பிளேட்டுக்கு இனி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை பீஸ் போட்டு வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டா தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பனானா பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம முந்திரி கொத்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 1 கப் பச்சை பயிர் எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன். கருகிடக்கூடாது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா வறுபட்டால் தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்துட்டு நம்ம ஆற வச்சுக்கலாம். அதே பேனில் 4 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் நம்ம பச்சை பயிறு எடுத்தோமோ அதே கப் அளவு தான். இப்போ தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே கப்பளவு சர்க்கரை 1 கப் எடுத்துக்கலாம்.
எடுத்துகிட்டு தான் மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வறுத்த பச்சை பயிரை ஆட் பண்ணிவிட்டு 2-3 ஏலக்காயும் ஆட் பண்ணி அதை இது மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெல்ட் பண்ண சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லை. 1 கப் சர்க்கரைக்கு நான் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி தான் மெல்ட் பண்ணேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உருண்டை பிடிக்கிற பதம் வர்றது வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சர்க்கரை ரொம்பவே ஹீட்டாக இருக்கும். ஸோ கை வச்சு நம்ம அதை மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஸ்பூன் வச்சு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கை வைக்கிற அளவு ஹீட் வரும்போது இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். இந்த ஸ்வீட் கிறிஸ்மஸ், தீபாவளி எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் இது செய்யலாம். இந்த ஈதுக்கு நீங்களும் செய்து அசத்துங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கோட் வந்திருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இருந்தால் போதும். அப்போ தான் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இது முந்திரி கொத்தானனால இது 2 இல்லைன்னா 3 நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நான் 2 ஆட் பண்ணி பொரித்து எடுக்கிறேன். இது டக்குன்னு இது சீக்கிரமாக நம்ம செய்து முடிச்சிடலாம். இனி இதை நம்ம டர்ன் பண்ணி போட்டுக்கலாம். ஈவனாக போத் சைடும் குக் ஆகிடுச்சு. இனி நம்ம இதை வேறொரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக நம்ம முந்திரி கொத்து ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம மைசூர் பாக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஆயில் வச்சு தான் இன்றைக்கி மைசூர் பாக்கு பண்ணுறேன். நெய் எதுவும் ஆட் பண்ணலை. 2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒன் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சுகர் மூழ்கிறது வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். சுகரெல்லாம் நல்லா கரையட்டும். கரைஞ்சி இந்த மாதிரி பபுள்ஸாக ஒயிட்டாக வரும். இந்த டைமில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது கட்டி இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம கரைச்சி விடும்போது இது கரைஞ்சி போயிடும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு வெசலில் நான் 2 கப் ஆயில் எடுத்து ஹீட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து இப்போ ஒரு கரண்டி நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். நம்ம ஆட் பண்ண ஆயிலை இதை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. அகைன் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதே மாதிரி கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் எப்போவுமே மீடியம் ஃப்ளேம் ஹை ஃப்ளேமில் நம்ம மாற்றி மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம்.
கருகிடாமல் பார்த்துக்கணும். அகைன் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அகைன் 1 கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம விட்ட ஆயில் எல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. இந்த மைசூர் பாக்கு நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய கட்டியான மைசூர் பாக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்பவே சாஃப்டாக அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. கடைகள்லேருந்து வாங்குகிற மாதிரியே. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். மிகவும் குறைவான பொருட்கள் வச்சு வீட்டிலையே நம்ம ஈஸியாகவே ஸ்வீட்டெல்லாம் செய்திடலாம். நம்மளே வீட்டில் செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஆரோக்கியமாகவும் இருக்கும். இது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் நம்ம சாப்பிட்லாம், கெட்டு போகாது. 1 வீக் வரைக்கும் நம்ம வச்சுட்டு சாப்பிட்லாம். அகைன் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சேர்த்த ஆயில் எல்லாம் மறுபடியும் இது வெளியில் வரும். இது மாதிரி நான் வெளியில் வர தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வேறொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இந்த பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தேன். அது ஹீட்டாக இருக்கும்போதே நம்ம லைட்டாக அதை பீஸ் போடணும். அப்போ தான் நம்ம அதை ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி உடச்சி எடுக்கிறதுக்கு வரும். நிஜமாகவே இது பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு, அதே சுவையில் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.